ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் டெய்லி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க லவ் சீனியர் ஸ்பெஷல் எபிசோடு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. லவ் சீனியர் சீசன் 1 ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ் டேஸ் அவங்களோட லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, லாஸ்ட்டில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகிறாங்க எல்லோரும். அங்கே அவங்களோட லவ் சீன்ஸ், அங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹயோ ரொம்ப அழகாகவே அவங்க ஃப்ளவர்ஸ் பிளான்ட்டு அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ரொம்ப அழகாகவே நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க அதை பண்ணிகிட்ருக்கும்போது பின்னாடி வந்து மனோ ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஹக் பண்ணதும் அவங்களுக்கு சடனாக பயம் வந்திருந்து, நீ தானா, நீ ஏன் எப்போவும் இப்படி என்ன பயமுறுத்திட்டே இருக்கிற, உனக்கு எப்போவுமே இதே வேலையாக போச்சு, ஆமாம் நீ ஏன் இன்னும் ஒர்க்கு கிளம்பலை, ஆல்ரெடி டைம் லேட் ஆயிடுச்சு, சரி நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி விரட்டிகிட்ருக்குறாங்க. மனோ அவங்கள தடுத்து பிடிச்சி நிறுத்தி, இல்லை இன்னைக்கு ஒர்க்குக்கு போக போகிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்காக பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ நீயும் அங்கே வர்ற, நம்ம இன்றைக்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும் ஹயோ ரொம்பவே ஜாலியாகி, சரி நான் ஓகே, நான் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள தடுத்து பிடிச்சி நிறுத்தி, அதெல்லாம் நான் எப்போவோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ ஐயோ இந்த ஃப்ளவரோட ஸ்மெல் எப்படி இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குல்ல, அவங்கக்கிட்ட அந்த ஃப்ளவரை ஸ்மெல் பண்ண கொடுக்குறாங்க. ஆனால் மனோ அவங்கள ஸ்மெல் பண்ணிவிட்டு, ஆமாம் இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு அகெயின் கிஸ் பண்ணுறாங்க. இவங்க அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. அடுத்த சீனில் இவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து அந்த ரெசார்ட்டுக்கு வர்றாங்க. ரெசார்ட்டை ரொம்ப ஜாலியாகவே சுற்றி பார்த்துட்டு, இங்கே ஒரு ஷாக்கிங் என்னென்னா ரெசார்ட்டில் மொத்தமே 3 ரூம் தான் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ ஹையோவும் மனோவும் நாங்கள் 2 பேரும் ஒரு ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், இன்னொரு ஜோடி இருக்காங்கல்ல வாரங் பிராங்க், அவங்க 2 பேரும் நாங்களும் ஒரு ரூம் எடுத்துக்கிறோம், அப்போ பேலன்ஸ் ஒரு ரூம் தான் இருக்குது, நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்னு கேட்கவும் லடா ஒரு யோசனை சொல்கிறாங்க. அவங்க ஓடி போய் அங்கேருந்து 2 இலை கொத்தை வந்து பறிச்சுட்டு வந்து, இதில் யாருக்கிட்ட இலை வந்து கம்மியாக இருக்கோ அவங்க கூட தான் நான் ரூமை வந்து ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையோ கையில் ஒரு இலை கொத்தை கொடுத்து, இதை நீ கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுமே வாங்கி கவுண்ட் பண்ணுறாங்க. அதில் மொத்தம் 18 இலை இருக்குது. அடுத்து வாரங்கிட்ட கொடுக்குறாங்க, இல்லை நானே கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களே கவுண்ட் பண்ணுறாங்க. கவுண்ட் பண்ணும்போது அதில் 17 வருது. இதை பார்த்ததும் ஹையோவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகுது. அதை பார்த்துட்டு லடா சொல்கிறாங்க, இரு கொஞ்சம் பொறுமையாக இரு, ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற இலையை திருப்பி காட்டுறாங்க. அதில் இன்னும் 2 சின்ன இலைகள் இருக்குது. ஸோ அப்போ 19 ஆகுது கவுண்ட்டு, பார்த்தீங்களா? அப்போ இலை வந்து ஹயோவுக்கு தான் கம்மியாக இருக்குது. ஸோ லடா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நான் உன் கூட தான் ரூமை ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இதை பார்த்ததும் இங்கேயும் இந்த கப்பலுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது, வாரங்கும் பிராங்குக்கும். அவங்க ரொம்ப ஹாப்பியாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க 3 பேரும் வேறு என்ன பண்ணுறது, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போன ஹையோ ரொம்பவே சேடாக இருக்கிறாங்க. இந்த ரூமை வந்து நம்ம 2ரும் தனியாக இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபேஸை சேடாக வச்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு மனோ என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் டைம் உனக்கு ஞாபகம் இருக்கா, இதே பீச்சு இதே ரெசார்ட்டில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணோம், அதை நீ மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்தில் வந்து ரொம்பவே ரொமான்டிக்காக கிஸ் பண்ணுறாங்க. இவங்க கிஸ் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கேருந்து லடா வந்துடுறாங்க. ஹே இங்கே என்ன நடக்குது, நான் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த பிளேஸை நான் எடுத்துக்கிறேன், இங்கே நான் வந்து தூங்கிக்கிறேன், அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும், நான் ஒரு டீப் ஸ்லீப்பர், நான் ஒரு தூங்கு மூஞ்சி,
நான் வந்து நல்லா தூங்கிடுவேன். ஸோ என்னால் நைட் டைம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியல, முழிச்சிட்டே இருக்கிறாங்க. அடுத்த சீனில் பிராங்கு, லடா இவங்கெல்லாம் குக் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கவே வாரங் வர்றாங்க. நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ணுறாங்க. நான் நார்மலாக தான்ப்பா கேட்டேன், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு சொல்லிட்டு நீ ஏன் அப்படி கிண்டல் பண்ணுற அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஆமாம் ஏன் இன்னும் திடா வரல? வாரன்னு சொல்கிறாங்க, அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும், ஈவினிங் டைம் தான் வருவாங்க, ஆல்ரெடி சொல்லிட்டா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து குக் பண்ணிகிட்ருக்குறாங்க. நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நைட் டைமே ஆகுது, திடாவுமே வந்துட்டாங்க. இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் டைனிங் டேபிளில் இருந்து சாப்பிட்றதுக்காக இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச ஃபுட் எல்லாமே எடுத்து ஜாலியாக சாப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல, ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே ஷேர் பண்ணி அழகாக சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்போது இந்த டைமை இன்னுமே ஸ்பெஷலாக ஏன் நம்ம ஒரு கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு தோணவும், சரி ஓகே எல்லோரும் சேர்ந்து ஒரு கேம் விளாடலாம். என்ன கேம் விளாடலாம் அப்படிங்கும்போது கார்ட்ஸ் விளாடலாம். சரி ஓகேன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டு சரி ஓகே விளாடலாம் அப்படின்ட்டு. அது என்ன கேம்னா, எல்லாருமே ஆளுக்கு ஒரு கார்டு எடுக்கணும். அதில் வந்து அதிகமான நம்பர் அது யாருக்கு வருதோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர், இந்த கேமோட குயின் அவங்க தான். அதில் வந்து கம்மியான நம்பர் வர்றவங்க இந்த கேமோட லூசர். அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு, இவங்க சொல்கிறத அவங்க வந்து பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கேம். எல்லாருமே ஆளுக்கு ஒரு கார்டு எடுக்கிறாங்க, எடுத்து பார்க்குறாங்க உன்னோடது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கவும், அதில் வந்து ஹையஸ்ட் நம்பர் அதிகமான நம்பர் யாருக்கு வருதுன்னா லடாக்கு வருது. அவங்க உடனே அதை பார்த்ததுமே ரொம்ப ஜாலியாகி நான் தான் இந்த கேமோட குயின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக குதிக்கிறாங்க. சரி ஓகே அப்போ இதில் கம்மியான நம்பர் அது யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கவும் அது வந்து திடாக்கு தான் வந்திருக்கு. அவங்க ஃபேஸே சேடாகிடுது. அப்போ அதில் இந்த ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நான் தான் உனக்கு கொஸ்டின் கேட்பேன், என்னோடய கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த குரூப்பில் எல்லாருக்குமே ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, ஒரு க்ரஷ் இருக்குது, அந்த லவ் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உன்னோட சைடு வந்து ஒரு சீக்ரெட்டாகவே இருக்குது. உன் லவ் க்ரஷ் அட்லீஸ்ட் க்ரஷ் இருந்தால் கூட சொல்லு, அது இது வரைக்கும் எங்கே யாருக்குமே தெரியாது அப்படின்னு கேட்குறாங்க. சீசன் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திடாவுக்கு வந்து வாரங் தான் பிடிச்சிருக்கும். ஆனால் வாரங்க்கு மனோவை பிடிச்சிருக்கும். மனோவுக்கு ஹயோவை பிடிச்சதுனால வாரங் வந்து அவங்களோட லவ்வை அவங்கக்கிட்ட சொல்ல முடியாமல் போயிடும். அந்த லவ் ஃபெயிலியரில் இருக்கும்போது நம்ம எப்படி அவங்களோட லவ்வை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு திடா அவங்களோட லவ்வை வந்து சொல்லாமல் இருந்திருப்பாங்க. பட் அந்த டைம் பிராங்க் வந்து அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவும் அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க 2 பேருமே கப்புள் ஆயிடுவாங்க. ஸோ திடா இன்னுமே தனியாக அப்படியே தான் இருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் பிராங்கோட ஃபேஸையே பார்ப்பாங்க. பிராங்கு புரிஞ்சுக்கிட்டு, நீ ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குற, அவளுக்கு தான் அது பிடிக்காது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஸோ நீ இப்படி கொஸ்டின் கேட்காத அப்படின்னு சொல்லி திடாவுக்காக பேசி அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. லடா ரொம்ப அதிகமாகவே ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அவங்களால எழுந்து நடந்து கூட வர முடியலை. ஸோ மனோவும் ஹயோவும் சேர்ந்து லடாவை தூக்கிட்டு வந்து ரூமில் வந்து சேஃபாக படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு ஹயோ சொல்கிறாங்க, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் வந்து வெயிட் பண்ணுறேன். இவங்க அடுத்தது குளிக்கணும்ல, ஸோ நான் வெயிட் பண்ணுறேன், நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிவிட்டு அவங்கள விரட்டி விடுறாங்க. ஸோ அவங்களுமே போய் குளிக்க போயிடுறாங்க. இப்போ ஹயோவுமே ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ட்ரிங்க் பண்ணதுனால அவங்களுக்குமே தூக்கம் வர அவங்க அங்கே இருந்த சோஃபாவிலே படுத்து தூங்கிடுறாங்க. இந்த நேரம் பார்த்து லடாக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து கால் வருது. அவங்க அதை எடுத்துட்டு சடனாக ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இதை இந்த ஹயோவுமே பார்க்கல, இவங்களுக்கு தெரியாது. குளிச்சு முடிச்சிட்டு மனோ வெளியில் வந்து பார்த்தாங்கன்னா பெட்டில் இருந்த லடாவை காணோம். ஹயோ வந்து சோஃபாவிலே தூங்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் போய் மெதுவாக ஹயோ எழுந்துரு ஹயோ எழுப்புறாங்க. அவங்க ட்ரிங்க்ஸு போதையில் இருக்கிறனால அவங்களால எழுந்துக்க முடியல. சரி தூக்கி பெட்டில் படுக்க வைக்கலாம் அப்படின்னு மெதுவாக தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஹயோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
மனோ கேட்குறாங்க, இது உனக்கு ஓகேவா, நீ குளிக்க போகலையா, நீ குளிக்க வேணாமா கேட்கவும், இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு இவங்க கிஸ் பண்ணக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்குமான ரொமான்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் வேகமாகவே கிஸ் பண்ணுறாங்க. அந்த சீன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. பிராங்க் வந்து பாத் டப்பில் இருக்கிறாங்க. அங்கே வாரங்குமே வர்றாங்க. நீ இன்னும் இங்கே என்ன பண்ணுற, சீக்கிரம் எழுந்து வா, வெளியில் வா அப்படின்னு கேட்கவும், இல்லை நீ போ, நான் கொஞ்சம் கழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரங் பக்கத்தில் வந்து பிராங்கை தொட்டு பார்க்குறாங்க. ஹே, என்ன உனக்கு டெம்பரேச்சர் ஏதோ கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது, நீ வெளியில் வா ஃபஸ்ட்டு, நான் செக் பண்ணுறேன் இங்கே போ, என்னைய நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை கேர் பண்ணணுன்ட்டு இல்லை, நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் மறைச்சிக்கிறேன், துண்டை எடுத்து மறைச்சிக்கிட்டு நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுமே சரி ஓகே, நீ திரும்பி மட்டும் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து வர்றாங்க. எழுந்திருக்கும்போது அவங்களுக்கு சடனாக கொஞ்சம் மயக்கம் வரவே அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இவங்க விழவும் வாரங்க அவங்கள பிடிச்சிக்கிறாங்க. ஹே, என்னாச்சு, நீ பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேருக்குமே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. அங்கேயே 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனோடனே ஹையோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தானே கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது. போயிட்டு பெட்ஷீட்டை வந்து எடுத்து பார்க்குறாங்க. மேலே பார்க்குறாங்க, கீழே பார்க்குறாங்க, அங்கே வந்து ட்ரெஸ் எதுவுமே இல்லை. ஸோ அச்சச்சோ என்ன இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவ தூங்குறா, யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பவும் நம்ம மனோ எழுந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு நேற்று நடந்தது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவங்களுக்கு ரொம்பவே ஷை ஆயிடுது. மனோ ஹையோ ரொம்ப ஷை கேரக்டர் இல்லையா, ஸோ ரொம்பவே வெக்கப்படுறாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. லடா அங்கேருந்து கத்துறாங்க. உடனே எல்லாரும் என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸு போட்டும் போடாமல் அப்படியே போகிறாங்க. என்ன நீ போய் கேட்டா, லடா ட்ரிங்க்ஸ் பண்ணதில் எப்படி எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, நான் எப்படி இங்கே வந்தேன், நைட்டு தூங்கும்போது நான் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலை, என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் ரொம்பவே கத்துறாங்க. அவங்க ஒரு மேக்கப் பைத்தியம் இல்லையா, ரொம்பவே அவங்கள கேர் பண்ணிப்பாங்க அவங்க ஃபேஸ் ரொம்பவே. ஸோ நான் எப்படி இங்கே தூங்கினேன் அப்படின்னு ஹையோ கிட்ட கோச்சிக்கிறாங்க. ஹையோ கிட்ட கேட்குறாங்க, எனக்கு எப்படி தெரியும், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லவும் அங்கேருந்து ஒரு ஃபோன் ரிங் ஆகுது. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கால் வருது. ஸோ இப்போ தான் எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க, நீ தான் வந்திருக்கிற. உடனே இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, ஃபோனை வாங்கிட்டு இவங்க ஓடிடுறாங்க. அப்போ தான் நோட் பண்ணுறாங்க, பிராங்கு வாரங்கு ட்ரெஸ்ஸை வந்து மாற்றி மாற்றி போட்டிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னாச்சு உங்க 2 பேருக்கும், உன்னோட பாட்டம் அவளோட டாப்பு 2 பேரும் மாற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்க 2 பேருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க 2 பேரும் வெக்கப்பட்டுட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோவை பார்க்குறாங்க. மனோ கழுத்தில் ஹையோ கிஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, கடிச்சு வச்சுருப்பாங்கல்ல, அவங்கள அந்த தடம் அது எல்லாமே அப்படியே தெரியுது. அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, உன்னோட கழுத்தில் என்ன எதனா ரேஷஸா, டஸ்ட் அலர்ஜியான்னு கேட்கவும் மனோவுக்கு தான் கொஞ்சம் கூட ஷையே இருக்காது. அவங்க ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க, இல்லை நேற்று நைட்டு வந்து ஹையோ வந்து கடிச்சு வச்சிட்டா அப்படின்னு சொல்லவும் ஹையோக்கு வெக்கமாயிருது. நீ என்ன சொல்கிற, நீ இப்படி தான் பேசுவியா நீனு அப்படின்ட்டு மனோ கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க. அப்புறம் டைனிங் டேபிளில் இருந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அவங்களோட டிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே புகழ்ந்து பேசிகிட்ருக்காங்க. திடா வந்து இவ்வளோ நல்லா குக் பண்ணுவாங்களா, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஆல்ரெடி குக்கிங் காம்படிஷனில் திடா தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு, அதோட பிக்கு கூட என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், இருங்க ஃபேஸ்புக்கை செக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பிக் எடுத்து காமிக்கிறாங்க. இவகிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்குது, அப்போ ஏன் இவ வந்து ஒரு செஃப்பாக இருக்கக்கூடாது, அதையே இவ படிச்சிருக்கலாமே
அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் லடா கேட்குறாங்க பிராங்கு கிட்ட, உன்னோட லவ் ஸ்டோரி, நீங்கள் ரெண்டும் உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள், நீ எப்போ அவளை மீட் பண்ணின அப்படின்னு கேட்கவும், நான் திடாவோட ஸ்கூலுக்கு வந்திருந்தேன், அங்கே வாரங்க மீட் பண்ணினேன், எனக்கு அவங்கள பார்த்த உடனே பிடிச்சி போச்சு, ப்ரப்போஸ் பண்ணேன், நாங்கள் ரெண்டுமே ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, லவ் அட் ஃபஸ்ட்டு சைட்டா, ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹயோ கிட்ட வர்றாங்க. ஹயோ, நீ எப்போ ஒர்க்கில் ஜாயின் பண்ணலான்னுட்டுருக்க அப்படின்னு கேட்கவும், இதில் சீசன் 1 சொல்லியிருப்பாங்க, ஹயோக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஆக்சிடெண்ட்டில் அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஒரு 3-4 months போயிடுவாங்க. ஸோ அவங்க கிராஜுவேஷன் முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் அவங்க இன்னும் ஒர்க்லேயும் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஹயோ சொல்கிறாங்க, நான் இப்போ ஓகே தான், பட் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது, நான் இன்னுமே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒர்க்கில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். சரி ஓகே, அதுவும் நல்லது தான், நீ இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹயோவோட ஃபோனுக்கு. எடுத்து பார்த்தாங்கன்னா, நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. நம்ம தான் எந்த ஒர்க்குமே இன்டர்வியூ அட்டன் பண்ணல, ஒர்க்குமே அப்ளை பண்ணல, அப்புறம் எப்படி வந்ததுன்னு யோசிக்கவும் பக்கத்தில் மனோ இருமிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருது, ஓ இது நீ பண்ண வேலை தானா, என்னோட ஆஃபீஸ்லேயே ஒரு வேக்கன்ட் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் லடா சொல்கிறாங்க, ஓ சூப்பர்ப்பா, 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ணலாம், அடிக்கடி பார்த்துக்கலாம், என்னோடய பாய் ஃப்ரெண்டு ரொம்ப லாங்கில் இருக்கான், அவங்க லாங் டிஸ்டன்ஸு, ஸோ மீட் பண்ண முடியலை, ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறது சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹயோவுமே யோசிக்கிறாங்க, சரி ஓகே நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மனோ சொல்கிறாங்க, இங்கே உனக்கு நான் தான் சீனியர், நான் தான் உனக்கு எல்லா ஒர்க்குமே சொல்லி கொடுப்பேன், ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த டைமுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வாரிஸ் அவங்கக்கிட்ட இருந்து வருது. அது என்னென்னா, டோன்ட் ஃபர்கெட் திஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ்லேயே முடிக்கிறாங்க இந்த எபிசோடை. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம்.